நீர்மேடு கவிஞர் கருணாகரின் புதிய கவிதை தொகுப்பு இந்தியாவின் வேரல் புக்ஸ் வெளியீடாக வந்திருக்கிறது. கருணாகரன் ஈழத்தில் பிரபலமாக அறியப்பட்ட கவிஞர். இதற்கு முன் பல தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். போர், அவலம், துரோகம், விடுதலை, அவா என ஒரு வரையறைக்குள்ளேயே பெரும்பாலான ஈழத்து கவிஞர்கள் தங்கள் கவிதைகளை எழுதி வந்திருக்கிறார்கள். இவற்றிலிருந்து மாறுபட்டு வாழ்வின் சிறு தருணங்களை கவிதையாக்கிய கவிஞர்கள் மிக குறைவென்றே கூறலாம். ஆனால் கருணாகரனின் இத்தொகுப்பு சற்று அவருடைய ஏனைய தொகுப்புகளிலிருந்து மாறுபட்டு வந்திருக்கிறது. தலைப்பிடப்படாத பல கவிதைகளை கொண்டுள்ள இத்தொகுப்பு நூலில் இடம்பெற்ற கவிதைகள் வாழ்வின் பல்வேறு அழகிய தருணங்களை கவித்துவமாக தந்திருக்கின்றன. சற்று வித்தியாசமாக கூடி வாழ்ந்த பெண்களுக்கு என்று கவிதை தொகுதியை காணிக்கையாக்கியிருக்கிற தற்போது யாழ்ப்பாணத்தில் இந்நூல் கலைமுகம் எமிலிடம் கிடைக்கிறது. இத்தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை. நீர்வெளியில் துள்ளிக் கொண்டிருக்கும் மீன்களை வான்வெளி பறவைகள் கொத்திக் கொண்டே இருக்கின்றன. வான்வெளிக்கே. நீர்வெளிக்கும் வான்வெளிக்கும் இடையில் நடக்கும் இந்த போரை அதில் தம் வலிய சிறகுகளையும் கூரலகையும் ஆயுதமாக்கும் பறவைகளின் அடாத்தை, அத்துமீறலை நீர்வெளிக்கருகில் நிற்கும் போலீஸ்காரர் செய்வதற்கு ஏதுமின்றி வேடிக்கை பார்க்கிறார். கொத்திக் கண்டேகிய வான்வெளி பறவைகள் ஒருபோதும் தம் கூட்டினை வான்வெளியில் கட்டுவதில்லை. வரட்டும், ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று என்னை திரும்பி பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பை சிரித்தார். நானும் ஒரு அசட்டு சிரிப்பை சிரித்து வைத்தேன். சரித்திரம் முழுவதும் இப்படி எத்தனை அசட்டு சிரிப்புகள். நன்றி.